பாலா சார் அருண் விஜய் வச்சு பண்ணின வணங்கான் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பொங்கலுக்கு தரமான படமாவே இருக்கு. அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு கம்பேக் படமாவே அமைஞ்சிருக்கும். ஏன்னா அருண் விஜய்க்கு இந்த படத்துல காதும் கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனாலும் அவர் சொல்ல வர்றதை அவருடைய கண் அசைவுனாலையும் சைகையினாலையுமே புரிய வச்சிருவாரு. இவருக்கு காது கேட்காதுங்கிறனால அவர் கூடயே டிராவல் பண்ற அவருடைய தங்கச்சிக்கு நிறைய டைலாக்கும் அவங்களுக்கு நிறைய சைகைகளும் இருக்கும். அதே மாதிரிதான் கூட இருக்க எல்லாருமே அதிக சைகைகளோட பேசுவாங்க. அருண் விஜயோடைய நடிப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கோ அதே மாதிரி அவருடைய தங்கச்சியினுடைய நடிப்பும் ரொம்பவுமே பிரமாதமா இருக்கு. அவருடைய தங்கச்சி, அதாவது யாரா இருந்தாலும் லாங் ஷாட்ல வச்சு அழுகிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க தங்கச்சி வந்து க்ளோஸ் அப்ல வச்சு அழுக வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படி உட்கார்ந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அழுகிறது ரொம்பவுமே அருக்கமான ஒரு காட்சியா இருக்கு. சமுத்திரக்கனி இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மிஸ்கின் வந்து நீதிபதியாக வராரு. கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவரை வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ நல்லா இருக்குது. வணங்கான் படம் மொத்தமாகவே 2 மணி நேரம் தான். அதுலேயும் முதல் 50 நிமிஷம், அதாவது இன்டர்வலுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக கதை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 50 நிமிஷம் என்னன்னா படத்தினுடைய அரசியல், அப்புறம் வந்து இப்போ நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், மத கிண்டல்கள், கேலிகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் படத்தினுடைய கதையே ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஆனால் விறுவிறுப்பாக போயிடும். அடுத்து என்ன நடக்குங்கிற அந்த ஒரு சிந்தனையிலேயே நம்மளை வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சுனாமியில் பெற்றோர்களை இழந்த 2 குழந்தைங்க ஒன்றா வளர்றாங்க. அதில் ஒன்று அருண் விஜய், இன்னொன்று வந்து அவரோட தங்கச்சி தேவி கேரக்டரு. இதில் அருண் விஜய் எப்படின்னா, ஏதாவது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா உடனே தட்டி கேட்குற ஒரு முரட்டுத்தனமான ஆள். இவருக்குன்னு நிரந்தரமான வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு அப்படி இருக்கிற ஆள். இவங்க 2 பேர்த்துக்கும் ஆதரவாக ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அடிக்கடி அருண் விஜய் வந்து சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவரை ஜாமீன்ல எடுக்கிறது, அருண் விஜய்க்கு அட்வைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே அருண் விஜயை லவ் பண்ணிட்டு இருக்கிற டீனா வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கன்னியாகுமரியோட டூரிஸ்ட் கைடா இருப்பாங்க. அவங்க எல்லா லாங்குவேஜும் பேசுறவங்களா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அருண் விஜய் அடிக்கடி சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுனால அவரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற காப்பகத்துல வந்து காவலரா வந்து சேர்த்து விட்டுருவாங்க. அந்த காப்பகத்துல இருக்கிற குழந்தைகள், கண்ணு தெரியாத பெண்கள் எல்லாம் இவர்கிட்ட ரொம்பவுமே பாசமா பழக ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்கையில அந்த ஆசிரமத்தில் இருக்க கண்ணு தெரியாத பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தின 3 பேர்த்த வந்து அவரு வந்து கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைச்சிருவாரு. ஆனா எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கும்போது அவரு நான் தான் கொலை பண்ணேன், ஆனா எதுக்காக பண்ணங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டாரு. ஆனா அவர் எதுக்காக கொலை பண்ணாருங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனா அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, உண்மையாவே அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த சஸ்பென்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் நீதிபதியா வர்றவர் தான் மிஸ்கின். அங்கதான் அவர் வந்து பட்டாய கிளப்பியிருப்பாரு. இதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் அருண் விஜய் வந்து உண்மையை சொன்னாரா இல்லையா, போலீஸ்காரங்களுக்கு அவர் ஏன் 3 பேர்த்த கொலை பண்ணாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதா இல்லையா, கிளைமேக்ஸ்ல அருண் விஜய்க்கு என்ன தண்டனை கிடைக்கும், அவரோட தங்கச்சிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதான் உண்மையான கிளைமேக்ஸ். ஆனா அந்த கிளைமேக்ஸ் இது பாலா சார் படம், அதனால அந்த கிளைமேக்ஸ் வந்து சோகத்துல தான் முடிஞ்சிருக்கும். அதனால இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வர எல்லாருக்கும் இதயம் வந்து கனத்த இதயமா மாறிடும். அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து 1 மணி நேரம் நம்ம அந்த கதையினுடைய உள்ளேயே இருப்போம். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் தர்ற படம். பெண்களை வந்து ஆண்கள் எந்த விதமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய படம். குறிப்பா டீனேஜ் பசங்க பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். வீட்டில் இருக்கிற எல்லா ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் அமைஞ்சிருக்கு. விக்ரம் சாருக்கு எப்படி பிதாமகனோ அதே மாதிரி அருண் விஜய்க்கு வந்து இந்த வணங்கான் படம் உண்மையாகவுமே இவ்வளவு வருஷத்துடைய உழைப்பையும் அவருடைய திறமையையும் காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருச்சு. இந்த படம் கண்டிப்பா அருண் விஜய்க்கு வந்து ஒரு திருப்பு முனையா தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்துல வர்ற ஃபைட் சீனு சூப்பராகவே இருக்கும். ஒவ்வொரு அடியும் நம்ம மேல விழுகிற மாதிரியே இருக்கும். அந்த ஃபைட்ல வந்து அவருக்கு வந்து முதுகு எலும்பு உடைஞ்சு 2 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. பட் அதை பத்தி கூட எதுவுமே வெளியில சொல்ல கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல அவருடைய இயலாமையும் அவருடைய ஆற்றாமையும் சொல்லியிருப்பாரு. இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய இடத்துல அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படம் வந்து 2 மணி நேரம் தான். ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் இருக்கிற 1 ஹவர் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பெண்களெல்லாம் வந்து அப்படி விசில் அடித்து பார்க்குறாங்க ஒரு சில சீனுகளுக்கெல்லாம். ஸோ பொங்கல் லீவில் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் இது. எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.